இன்றைக்கி திங்கக்கிழமை மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். கருவேப்பிலை வந்து லீஃப் எல்லாமே எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கேரி பேக்கில் வைக்கிறத விட. வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே நான் எப்பவுமே வெளியில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஃப்ரிட்ஜுக்கு அடியில் உள்ள அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சா கூட ரொம்ப அது அழுகுன மாதிரி ஆயிடுது காற்று இல்லாமல். ஸோ ஒரு சில்வர் பிளேட்டில் போட்டு காற்று காற்று படுற மாதிரி வெளியிலேயே வச்சிருவேன். அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நாளும் அது பாட்டுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமேவும் பையிலேருந்தே எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் வீடு க்ளீன் பண்ணியிருந்தேன். எப்படி கீழே கொட்டி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா மண் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பையிலேருந்தே எடுத்து வச்சாச்சு. புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து பாக்ஸஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். மிளகா வந்து எப்பயுமே நான் பாக்ஸில் தான் வைப்பேன். அது 1 மந்த் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. கொஞ்சம் திங்ஸும் வாங்க வேண்டி இருக்குது எனக்கு. வெஜிடபிள் வைக்கிறதுக்கு வந்து பாக்ஸ் எல்லாமே தேடிட்டு இருக்கிறேன். செட்டாக கிடைக்குமா அப்படின்னு. தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் கேரி பேக்கில் தான் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இஞ்சி வந்து நான் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அது வந்து எப்பயுமே 1 மந்த் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்படி தான் நான் வந்து வெஜிடபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். வேறு எந்த மாதிரி செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். த்ரோட் பெயின் தான் விடவே இல்லை. கிளைமேட் சேஞ்ச் ஆனதுலேருந்து ஒரே கோல்டு தான். டேப்லெட் வரைக்கும் எல்லாமே வாங்கி போட்டு பார்த்தாச்சு, கேட்கவே இல்லை. அதோட கிளைமேட் வேறு ரொம்ப சில்லுன்னு இருந்தது. சரி சாப்பிட ஏதாவது சூடாக செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உளுந்த வடை பண்ணி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் மீட் பண்ணலாம். பாய்.